நீங்க செய்யக்கூடிய இந்த தப்பால உங்க பைக்க அடிமாட்டு ரேட்டு கேட்பாங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, இந்த பல்சர் டிஸ்கவர் பைக் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பெரும்பான்மையான பிரச்சனை என்னன்னா இந்த சைடு ஸ்டாண்ட் போல்ட் கட் ஆகுறது தாங்க. இந்த போல்ட்டை எடுத்து பார்ப்பாங்க, எடுக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்து போய் நொந்து போய் லாஸ்டா தூக்கி வச்சு சேசிஸ் பைப்போட வெல்டிங் அடிச்சிருவாங்க. இப்படி வெல்டிங் அடிச்சதுக்கு அப்புறம் ரீவேல்யூல அடிமாட்டு ரேட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி சைடு ஸ்டாண்ட் போல்ட் உங்க வண்டியில கட் ஆயிருக்கா? இந்த ரெண்டு மெத்தட்ல சுலபமா எடுக்கலாம். ஒன்னு வெல்டிங், இன்னொன்னு எக்ஸ்ட்ராக்ட் போட்டு, அதாவது ஓட்ட போட்டு எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு வெல்டிங் மெத்தட் தான் ஈஸியாவும் இருக்கும், ரேட் கம்மியாவும் முடியும். இப்போ இந்த வண்டியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம வெல்டிங் மெத்தட தான் கையில எடுத்துக்கிட்டு எடுக்க ட்ரை பண்றோம். கிட்டத்தட்ட 3 தடவை அந்த கட்டான போல்ட்டை எடுக்க முயற்சி பண்ணியும் எடுக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா ஆக்சிடேஷன்ல துரு பிடிச்சு போச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா வாடிக்கையாளர் ஒரு போல்ட் கட்டானோன்னு இன்னொரு போல்ட் டைட் வச்சு ஓட்டிருப்பாங்க போல. ஸோ கட்டான ஃபர்ஸ்ட் போல்ட் ஓவரா துரு பிடிச்சு போச்சு, அதனால எடுக்க முடியல. ஆனாலுமே நம்ம 2 போல்ட்டையும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டோம். என்னோட வேலைகள் புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.